கண்டினியூட்டியே பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் இதனோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேரக்டர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ ஆர் கிலோகிராம் அப்படின்றான். அப்போ கேரக்டர்ஸ்னால் பண்புகள் ப்ரொடியூஸ் உண்டாக்கப்பட்டன இதில் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ என்னது ஒரு படம், மரம் போல் ஒரு படம், ரைட்? அவ்வளோதான், மரம் கிடையாது, மரம் போல் ஒரு படம். ஃபைலோஜெனட்டிக்னு என்னது சொன்னால் எவல்யூஷனரி ரிலேஷன் அல்லது அண்டு ஜெனட்டிக் ரிலேஷன். எவல்யூஷனாக பரிணாம உறவுகள் மற்றும் ஜெனட்டிக் ரிலேஷன். ஜெனட்டிக்னா மரபணு உறவுகள். இந்த இரண்டும் சேர்ந்தது தான் ஃபைலோஜெனட்டிக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அதில் அதை இன்னொரு பேரில் என்ன சொல்லலாம், கிளாடோகிராம் என்றும் சொல்லலாம், ரைட்டா? இந்த படத்தில் கொடுத்துருக்கான் பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். அப்போது இந்த கிலோகிராம் ட்ரீ இந்த படத்தில் கொடுத்துருக்கான் பார்த்துக்கோங்க. டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்படி டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம், டிபெண்டிங்னா அதை சார்ந்து, எதை சார்ந்து? ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். வகைப்பாடின் அமைப்பை சார்ந்து, ரைட்டா? டிபெண்டிங்னா வகைப்பாடு செய்கிறாங்கல்ல, அனிமல்ஸ் இதெல்லாம் எல்லாத்தையும் அதான் வகைப்பாடின் அமைப்பை சார்ந்து ஆர்கனிசம் உயிரினங்கள் வேர் கிளாசிஃபைடு இன்டு 2 or 3 கிங்டம்ஸ். அப்போ உயிரினங்கள் 2 அல்லது 3 கிங்டம் ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது. இப்போ தான் பிரிச்சிருக்காங்க, ரைட்டா? ராஜ்யம்தான் எல்லாத்துக்கும் பேர் பெருசு, அது கீழே வந்துக்கிட்டே இருக்கும். சப்டிவிஷன் ஆகி கடைசியில் தான் ஸ்பீசிஸ் வரும். ஸ்பீசிஸ்க்கு அடுத்து ஜீனஸ் வரும், நீங்கள் உங்கள் பேர் வரும். அது மனிதர்கள் தான் வரும், உங்கள் பேர் லிசாவிசானில் வராது, மனிதர்கள் தான் வரும், ரைட்டா? அதுக்கடுத்து இன்னும் இருக்குது உங்கள் பேர்கள், ரைட்டா? டிபெண்டிங் ஆன் த சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்னா வகைப்பாடின் அமைப்பை சார்ந்து, ரைட்டா? டிபெண்டிங்னா வகைப்பாடு வகை பிரிக்கிறாங்க இல்லையா, பிரிதலின் வகைப்பாடு, அதாவது வகைப்பாடின் அமைப்பை சார்ந்து, டிபெண்டிங் சார்ந்து ஆர்கனிசம் உயிரினங்கள் வேர் கிளாசிஃபைட்னா வகைப்படுத்தப்படுகிறது. எவ்ரி இன்டு 2 or 3 கிங்டம்ஸ், 2 அல்லது 3 ராஜ்யங்களாக வகைப்படுத்தப்படுகிறது, ரைட்டா? நெக்ஸ்ட் லேட்டர் ஆன் பிற்பாடு இன்ட்டு 4, முதல்ல 2 அல்லது 3 ராஜ்யங்களாக வகைப்பாடு செய்தார்கள். பிறகு போக போக என்ன பண்ணாங்க, 4 ராஜ்யங்களாக வகைப்பாடு செய்தார்கள். இன்னும் அதிகமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. பிறகு என்ன செஞ்சாங்க, 5 ராஜ்யங்களாக லேட்டரான பிற்பாடு இன்ட்டு 4 என்றும் 4 என்றும் அதற்கடுத்து 5 என்றும் அதற்கடுத்து 6 என்றும் 6 ராஜ்யங்கள் வரைக்கும் வகைப்பாடு செய்தார்கள். அண்டு நவ் தற்பொழுது இன்ட்டு 7 கிங்டம்ஸ் 7 ராஜ்யங்களாக இப்பொழுது திகழ்கிறது, ரைட்டா? இந்த இது, ரைட்டா? கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடுகள். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர் அவர் ஒரு விஞ்ஞானி ப்ரொப்போஸ்டு, அந்த 1969 ப்ரொப்போஸ்ட்னா முன்மொழிந்தார், வைத்தார், சொன்னார், என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர் ப்ரொப்போஸ் முன்மொழிந்தார். எதை முன்மொழிந்தார்? த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அப்போ 5 ராஜ்யங்கள் வகைப்பாடை முன்மொழிந்தார். இவர் 1969 கேட்பாங்க ஒன்மார்க் கொஸ்டின் இதெல்லாம். எந்த வருஷத்தில் ஆர்ஹெச் எத்தனை கிங்கிடத்தை இவர் முன்மொழிந்தார்? இப்பொழுது 7 கிங்கிடம் இருக்குது. ஆனால் இவர் எத்தனை கிங்கிடத்தை முன்மொழிந்தார்னா 5 கிங்கிடங்களை இவர் முன்மொழிந்தார், ரைட்டா? இதெல்லாம் கேட்பாங்கப்பா. ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர் 1969 ப்ரொப்போஸ் முன்மொழிந்தார். எத்தனை? 5 கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், 5 ராஜ்யங்கள், வகைப்பாட்டின் 5 ராஜ்யங்களை இவர் முன்மொழிந்தார். அப்படின்னா கூறினார், சொன்னார் அர்த்தம். த கிங்டம்ஸ் டிஃபைன்ட், அந்த கிங்டம் பேர் என்னது அப்படின்னு சொன்னால் த கிங்டம் டிஃபைன்ஸ்னால் விளக்குகிறது. எவ்வாறாக? டிஃபைன்டு பை ஹிம், அவனால் அந்த கிங்டம், அந்த ராஜ்யங்கள், அந்த விஞ்ஞானி, ஹீனை யாரை குறிக்கிறது? அந்த விஞ்ஞானி ஆர்ஹெச் ஒயிட்டேக்கர் குறிக்கிறது. அப்போது அது என்ன சார்? த கிங்டம்ஸ் டிஃபைன்ட், அந்த கிங்டம்னா அந்த ராஜ்யங்கள், அந்த பிரித்து வச்சுருக்காங்களா ராஜ்யங்கள், டிஃபைன்டு விளக்கப்படுகிறது, பை ஹிம் அவரால் விளக்கப்படுகிறது. எவ்வாறாக அப்படின்னா இவ்வாறாக. மோனேரோன்றது ஒரு கிங்டம். இதுக்கு ஏகப்பட்ட மிருகங்கள் வரும், ஏகப்பட்ட உயிரினங்கள் வரும். அண்டு புரோட்டிஸ்டான்னு ஒன்று இருக்குது, இது ஒரு கிங்டம். அடுத்து ஃபங்கைன்றது ஒரு கிங்டம். அடுத்து பிளான்டியான்னு சொல்லுவான், இது ஒரு கிங்டம். அனிமேலியா. அப்போ 5 கிங்டம், ரைட்டா? இவர் முன்மொழிந்தார். 5 கிங்டத்தை இவர் வரைந்தார், இவர் சொன்னார். 5 கிங்டம், ஒவ்வொரு கிங்டத்துக்குள்ள என்னென்ன உயிரினங்கள் இருக்குன்னு சொன்னார். பேஸ்டு ஆன், எப்படி இந்த கிங்டத்தை அவர் கண்டுபிடிச்சார், எப்படி இதை வகைப்படுத்தினார் அப்படின்னா, பேஸ்டு ஆன் இந்த செல் ஸ்ட்ரக்சர்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அதாவது மிருகங்கள், அந்த உயிரினங்களில் உள்ள செல்லுகளின் அமைப்பை கொண்டு இவர் இந்த 5 கிங்கிடங்களை உண்டாக்கினார். 1. 2வது மோட் ஆஃப் நியூட்ரிஷன், செல்கள் அமைப்பு. 2வதாக மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது என்ன ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்கிறது, ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ளும்
வழியை பொறுத்து ரெண்டாவது. மூன்றாவதாக மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சொன்னால் அது ரீப்ரொடக்ஷன் எவ்வாறாக செய்கிறது, ரைட்டா, இனப்பெருக்க எவ்வாறாக செய்கிறது என்பதை அதை வைத்தும். நாலாவதாக ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப். ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா என்னது? எவால்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அண்டு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் சேர்ந்து தான் ஃபைலோஜெனட்டிக், ரைட்டா. அப்போ இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அவர் இந்த 5 கிங்டம்களை உண்டாக்கினார். நெக்ஸ்ட் டேபிள் 1 அந்த படத்தில் என்ன குறிக்கிறது? கிவ்ஸ்னா விளக்குகிறது. இதை எ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 5 கிங்டம்ஸ் அப்படின்னா பாருங்கள், அது 5 கிங்டம் இவர் உண்டாக்கிய 5 கிங்டம், ரைட்டா. இவர் உண்டாக்கிய இந்த 5 கிங்டம், இந்த ராஜ்யங்கள் 5 கிங்டத்து ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொரு வகைகளை பிரிச்சிருக்காரு இல்லையா? எதை வச்சு இந்த இதை வச்சு எல்லாம் பிரிச்சிருக்காரு. என்ன வச்சு? இங்கே பாருங்கள், எதை வச்செல்லாம் பிரிச்சிருக்காரு அப்படின்னா அந்த செல் டிவிஷன், செல் ஸ்ட்ரக்சர், செல் அமைப்பு, மோட் ஆஃப் நியூட்ரிஷன், மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அண்டு ஃபைலோஜெனட்டிக் ரேஷன் இதெல்லாம் கணக்கில் வச்சு 5ஆக பிரித்திருக்கிறார். மோனோரா, புரோசிஸ்டா, ஃபங்கை அண்டு பிளான்டியா அண்டு அனிமேலியா 5ஆக பிரித்திருக்கிறார். இது 5லேயும் சற்று வேறுபாடு இருக்கு இல்லையா? இது ஒரு வகையை சேர்ந்தது, அது ஒரு வகையை சேர்ந்தது இருக்கும் இல்லையா? செல் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும் இல்லையா? உணவு எடுக்கிறது பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கும் இல்லையா? அதேமாதிரி ரீப்ரொடக்ஷன் இது மாறி இருக்கும் இல்லையா? அதுபோக ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்பு மாறி இருக்கும் இல்லை? ஒவ்வொன்றுக்கு ஒன்று அதை பற்றி தான் சொல்கிறான். என்னென்னா டேபிள் 1 கிவ்ஸ் கொடுக்கிறது எ கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 5 கிங்டம். அப்போ டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னது? வெவ்வேறு பண்புகள், வெவ்வேறு பண்புகள். எதனடா? 5 கிங்டம்ஸ், இந்த 5 கிங்டம் 5 ராஜ்யங்களின் வெவ்வேறு பண்புகளை குறிக்கிறது அப்படின்ட்டா. அந்த டேபிள் 1 என்ன கொடுக்குறது? இந்த 5 ராஜ்யங்களின் வெவ்வேறு பண்புகளின் எதை கொடுக்கிறது? வெவ்வேறு பண்புகளின் எதை கணக்கு, அதாவது ஒப்பீட்டு கணக்குன்னு சொல்லுவாங்க. கம்பேரிட்டிவ்னா கம்பேர் பண்ணுறது. நீ என்ன மார்க் எடுத்திருக்க, அந்த பிள்ளை என்ன மார்க் கம்பேர் பண்ணி, நீ 90% அது 70%, அப்போ 20% லேப்ஸு அப்படின்ட்டாங்களா? அதை தான் கம்பேரிட்டிவ்ஸ் ஒப்பீட்டு கணக்கை வழங்குகிறது. எதிலிருந்து ஒப்பீட்டு கணக்கை வழங்குகிறது? எதனோட ஒப்பீட்டு கணக்கை வழங்குகிறதுன்னு சொன்னால் இந்த 5 கிங்டம் 5 ராஜ்யங்களின் பலதரப்பட்ட பண்புகளின் ஒப்பீட்டு கணக்குகளை வழங்குகிறது. அப்படின்னா ஒப்பீட்டு கணக்குனா இதுக்கு பண்பு இது, அதுக்கு பண்பு இது, இதுக்கு பண்பு இது அப்படின்னா இதனோட செல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, அதனோட செல் ஸ்ட்ரக்சர் 5 ராஜ்யங்கள் 5ஆக பிரிச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொன்றுக்கு செல் ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கும். அப்போ இந்த மாதிரி செல் ஸ்ட்ரக்சர் உள்ளதெல்லாம் இதில் வா, இந்த மாதிரி உணவு எடுக்கிறதில்ல இதில் வா, இந்த மாதிரி இன்னொரு மாதிரி உணவு எடுக்கிறதில்ல இதில் வா, வெஜிடேரியன் உணவு சாப்பிட்றது பூரா இதில் வா, நான்வெஜ்ஜு பூரா இதில் வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வெவ்வேறு அதோட ஒப்பீட்டு கணக்கீடை அந்த டேபிள் காமிக்கிறது, ரைட்டா. கிளாசிஃபிகேஷன் ஹேஸ் கம். கிளாசிஃபிகேஷனா வகைப்பாடு வருகிறது. ஏ லாங் வே. அப்பா நீண்ட வழியில் தான் இந்த வகைப்பாடு வந்திருக்கு, உடனே வரல. இதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க விஞ்ஞானிகள், கண்டுபிடிச்சி செஞ்சு இதெல்லாம் சரி சாதாரண வேலை இல்லை. அதை சொல்கிறாங்க கிளாசிஃபிகேஷன். இந்த வகைப்பாடானது எஸ் கம் எ லாங் வே, நீண்ட நாட்களாக வந்து கொண்டு இருந்தது, ரைட்டா. சாதாரணமாக இதை கண்டுபிடிக்க முடியாது, இல்லை வைக்கிறது லேஸ்பட்ட விஷயமா நினச்சி கூட பார்க்க முடியாது. கிளாசிஃபிகேஷன் வகைப்பாடானது ஹேஸ் கம் எ லாங் வே. லாங் வேனா நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் வந்தது, ரைட்டா. பட் அண்டு மேலும் நவ் தற்பொழுது டேக்ஸ் இன்டு an அக்கவுண்ட் ஈவன் மாலிகுலர் லெவல் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன். நாம் தற்பொழுது இது இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்போ தான் வந்திருக்கு. அண்டு மேலும் நவ் தற்பொழுது டேக்ஸ் இன்டு an அக்கவுண்ட்னா எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷனை நவ் டேக்ஸ் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இன்டு an அக்கவுண்ட் ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் எவ்வாறாக ஈவன் மாலிகுலர் லெவல் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ ஐடென்டிஃபிகேஷன். மாலிகுலரில் மூலக்கூறு அளவிலான டிஎன்ஏவின் மூலக்கூறு அளவிலான ஐடென்டிஃபிகேஷன் அதன் அடையாளத்தை வைத்துத்தான் தற்பொழுது நாம் கணக்கீட்டில் எடுத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறான். இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் வெளித்தோற்றம் அது ஃபுட்டுன்னு வந்துட்டு இருக்கு, அதை வச்சு பிரித்து வச்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போது நவ் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட் நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கோம் என்றால் டேக்ஸ் இன்டு அக்கௌண்ட்டை கணக்கீட்டில் எடுத்துக்கொள்கிறோம் என்றால் ஈவன் மூலக்கூறு லெவலில் நம்ம பிரித்து வச்சு கூட பார்த்து அதை அதை வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார், ரைட்டா. நவ் டேக்ஸ் இன்டு an அக்கௌண்ட்டை ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். ஈவன்னா இதை கூட செய்திருக்கிறோம் அப்படின்னா மாலிகுலர் லெவல் மூலக்கூறு அளவிலான டிஎன்ஏ, அதாவது டிஎன்ஏ மூலக்கூறில் அளவிலான ஐடென்டிஃபிகேஷன் அடையாளத்தை, அதாவது டிஎன்ஏ என்ற ஒரு மூலக்கூறின் அடையாளத்தை வைத்தும் ஆர்என்ஏ என்ற ஒரு மூலக்கூறின் அடையாளத்தை வைத்து கூட நம்ம பிரித்து வைத்து கணக்கெடுத்து வைத்துள்ளோம், கிளாசிஃபிகேஷன் செய்துள்ளோம் என்று பொருள்படுகிறது, ரைட்டா.
கிளாசிஃபிகேஷன் செய்தது வந்து கேஸ் லாங் வே, ரொம்ப நீண்ட காலமாக வந்துட்டு இருந்துச்சு, அது நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனால் இப்போது மூலக்கூறு லெவலில் நம்ம பிரித்து இந்த மூலக்கூறு சேர்ந்தது இந்த இனம், இந்த மூலக்கூறு சேர்ந்தது இந்த மூலக்கூறு டிஎன்ஏ இதுக்கு, இந்த மூலக்கூறு டிஎன்ஏ ஆர்என்ஏ எதுக்குன்னு சொல்கிறான். ரைட்டா? அதுதான் ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போ டிஎன்ஏ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதாவது ஆர்என்ஏனா ரிபோ நியூக்ளிக் ஆசிட்டு. அப்போது டிஎன்ஏ டி முன்னாடி போட்டு என்னென்னா அதே ரிபோ நியூக்ளிக் ஆசிட் முன்னாடி டிஆக்சி போட்டுக்கோ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ரைட்டா? சிம்பிள். நெக்ஸ்ட்டு அதை பார்த்துங்க, அவன் என்ன போட்டிருக்கான் அது வேண்டாம். ரைட், ஓகே. தி அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ். அட்வான்ஸ்மெண்ட்னா முன்னேற்றமானது. சரியா? இந்த முன்னேற்றமானது இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ். மாலிகுலர் டெக்னிக்ஸ்னால் மூலக்கூறு. ரைட்டா? மூலக்கூறு நுட்பத்தில் உள்ள ஒரு முன்னேற்றம். மூலக்கூறு மூலியமாக இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, டிஎன்ஏ டெக்னிக்ஸு ஆர்என்ஏ டெக்னிக்ஸ் மூலிமா நம்ம பிரித்து வைக்கிறோம், அதாவது இனங்களை பிரிக்கிறோம். அதனோட அட்வான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறான். அட்வான்ஸ்மெண்ட்னா முன்னேற்றங்கள். த அட்வான்ஸ்மெண்ட் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ், அதாவது முன்னேற்றமானது இதில் இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ் மூலக்கூறு நுட்பத்தின் மூலமாக நாம் செயல்படுகிறோம் என்றால் அதனோட முன்னேற்றம் என்னவென்றால் அண்டு மேலும், அதாவது மூலக்கூறு நுட்பங்கள் மேலும் பயோகெமிக்கல் அசேஸ். பயோகெமிக்கல்னால் உயிர் வேதியியல்னு அர்த்தம். உயிர் வேதியியல். ரைட்டா? அதாவது அசேஸ்னால் முன்னேற்றம்னு அர்த்தம். முன்னேற்றம்னா அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா உயிர் வேதியியலில் உள்ள மாற்றங்கள்னு தான் சொல்லுவாங்க. அசேஸ்னால் மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. நம்ம நீங்கள் பரிசோதனை கூட சொல்லிக்கலாம், உயிர் வேதியியல் பரிசோதனையில் கிடைச்ச முடிவுகள்னு சொல்லி அசேஸ்னால் பரிசோதனை சொல்லிக்கலாம். அப்போது இந்த மாலிகுலர் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அதாவது மூலக்கூறு நுட்பங்கள் மற்றும் உயிர் வேதியியல் பரிசோதனையில் கிடைச்ச ஒரு முன்னேற்றமானது ஹேஸ்லெட்னா இழுத்து சென்றதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல விளைவித்தது, உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது? டு எ நியூ கிளாசிஃபிகேஷன், ஒரு புதிய வகைப்பாடை உண்டாக்கியது. ரைட்டா? லெட்னா இந்த இடத்துல இழுத்து சென்றதுன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் உண்டாக்கியதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. லெட் டு எ நியூ கிளாசிஃபிகேஷன், புதிய ஒரு வகைப்பாடை உண்டாக்கியது. எது? மாலிகுலர் டெக்னிக்கும் பயோகெமிக்கல் அசேஸும் இந்த இரண்டும் சேர்ந்து என்ன செய்தது? ஒரு புதிய வகைப்பாட்டை உண்டாக்கியது. இதுதான் ஒரு முன்னேற்றம் என்று அட்வான்ஸ்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். அந்த புதிய முன்னேற்றம் என்பது என்ன பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது? த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன். அதற்கு அந்த புதிய முன்னேற்றம் சொன்னானே அதற்கு பெயர் என்னது? 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறான். 3 மண்டல வகைப்பாடு. டொமைன் மண்டலம். 3 மண்டல வகைப்பாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. நல்லா பார்த்துக்கோங்க. தி அட்வான்ஸ்மெண்ட் முன்னேற்றமானது எதனோட முன்னேற்றம்? இன் மாலிகுலர் டெக்னிக்ஸ், மூலக்கூறு நுட்பம். மூலக்கூறு நுட்பம் டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா இனங்களை, அதை தான் சொல்கிறோம் மூலக்கூறு டெக்னிக்ஸ். மூலக்கூறு நுட்பத்தில் மூலக்கூறு நுட்பம் மற்றும் உயிர் வேதியியல் பயோகெமிக்கல் அசேஸ் பரிசோதனைகள், இந்த ரெண்டையும் வச்சு நம்ம பிரிக்கும்போது நம்மளுக்கு என்ன முன்னேற்றம் கிடைக்குதுன்னா ஹேஸ்லெட்னா உண்டாக்கியது. எதை உண்டாக்கியது? இந்த நியூ கிளாசிஃபிகேஷன், ஒரு புதிய வகைப்பாட்டை உண்டாக்கி வச்சிருச்சு. இவ்வளோலாம் 5 கிங்டம் இருக்குது. அது போக இதை வச்சு நம்ம பிரிக்கும்போது இன்னொரு 3 வந்து தோணுது. அதுக்கு பேர் என்னது? த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன், 3 மண்டல வகைப்பாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. The 3 domain classification was proposed by Carl Weisse and his co-workers, அவரோட சக ஊழியர்கள். அதாவது இந்த 3 மண்டல வகைப்பாடுகள் was proposed, முன்மொழியப்பட்டது, இல்லது உண்டாக்கப்பட்டது, இல்லது சொல்லப்பட்டது, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அவர் தான் செஞ்சாருன்னு அது அர்த்தம். த 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா 3 மண்டல வகைப்பாடுகள் வேர் ப்ரொப்போஷனை உண்டாக்கப்பட்டது பை கால் வாய்ஸிஸால் உண்டாக்கப்பட்டது. எப்போ? 1977. அண்ட் ஹிஸ் கோ ஒர்க்கர்ஸ், அவளோட சக ஊழியர்கள். கால் வாய்ஸிஸ் மற்றும் அவளோட சக ஊழியர்களால் இந்த 3 டொமைன்கள் உண்டாக்கப்பட்டது. இது எப்படியே டிஎன்ஏ ஆர்என்ஏ வச்சு நமக்கு உண்டாக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தே கிளாசிஃபைடு, அவர்கள் பிரித்தார்கள், வகைப்படுத்தினார்கள். ஆர்கனிசம்னா உயிரினங்களை அவர்கள். தேனா அவர்கள் குறிக்குது யார்? இந்த சயின்டிஸ்ட்டை குறிக்குது. எந்த சயின்டிஸ்ட்டு? கால் வாய்ஸி அண்ட் ஹிஸ் ஒர்க்கர்ஸ், அவங்களை குறிக்கிறது. அவர்கள் கிளாசிஃபைனா வகைப்படுத்தினார்கள். எதை? உயிரினங்களை, ஆர்கனிசம் உயிரினங்களை பேஸ்டு ஆன் த டிஃபரன்சஸ் இன் 16 எஸ், கேபிட்டல் எஸ் போடணும், ஸ்மால் ஆர்என்ஏ ஜீன்ஸ் அப்படின்னா அந்த 16 எஸ் கேபிட்டல் எஸ் ஸ்மால் ஆர்என்ஏ ஜீன்ஸ்னால் மரபணுக்களை வைத்து மரபணுக்களின் வேற்றுமையை வைத்து அவர்கள் இதை வகைப்படுத்தினார்கள். எதை? இந்த 3 டொமைன்கள்னு சொல்கிறாங்க இல்லையா,
இந்த 3 டொமைன் சொல்கிறாங்களே, அந்த 3 டொமைனை இவர்கள் இந்த 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 சயின்டிஸ்ட், அவர் பேர் என்னது, கார்ல் ஓசிஸ் அண்ட் அவர்கள் ஊழியர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், எதை வச்சு இது வகைப்படுத்தினார்களா, தே கிளாசிஃபைடு, அவர் வகைப்படுத்தினார்கள். எதை? ஆர்கனிசம்னா உயிரினங்களை வகைப்படுத்தினார்கள். எப்படி? பேஸ்டு ஆன் த, இதை சார்ந்து, இதை வச்சு தான் அவர் வகைப்படுத்தியிருக்காங்க. 3 டொமைனை பிரிச்சிருக்காங்க. எதை வச்சு? பேஸ்டு ஆன் த டிஃபரன்சஸ்னால் வேற்றுமைகள். ரைட்டா? ரைட், நல்லா பார்த்துங்க. வேற்றுமைகளை வைத்து. என்ன வேற்றுமைகள்? இன் 16 எஸ், கேபிட்டல் எஸ், ஸ்மால் ஆர் ஆர்என்ஏ ஜீன்ஸ். இந்த 16 எஸ், கேபிட்டல் எஸ், ஆர்என்ஏ ஜீன்னா மரபணுக்களின் உள்ள வேற்றுமையை வைத்து 3 வகைகளாக அவர்கள் உயிரினங்களை பிரித்துள்ளார்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போது 16 எஸ்ஆர்என்ஏ என்ன அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒன்றுமே இல்லை. புரோகாரியாட்டிக், யூகாரியாட்டிக்னு ரெண்டு இருக்கிறது. புரோகாரியாட்டிக் அண்ட் யூகாரியாட்டிக்னா, யூகாரியாட்டிக் நம்ம என்னென்னா, நம்மளுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. ரைட்டா? நியூக்ளியஸ் இருக்கிறதெல்லாம் யூகாரியாட்டிக். அதேமாதிரி மெம்பரின் இருக்கிறதெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா, இந்த மாதிரி மெம்பரின் இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ் இருக்கணும், மெம்பரின் இருக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீ என்னது யூகாரியாட்டிக்கில் வருவாங்க. அப்போ புரோகாரியாட்டிக்னு என்னது? யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். நம்மளுக்கு மல்டி செல். இப்போ நமக்கு ஒரு செல்லாக இருக்குது இல்லை, மல்டி செல், ஏகப்பட்ட கோடிக்கணக்கான செல்லுகள் இருக்குது எல்லா உயிரினத்துக்கும். ஆனால் யூனிசெல்லு என்னது? அமீபியா தானே, அமீபியா யூனிஸ், அது ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. அதுக்கு தான் என்ன சொல்ல? புரோகாரியாட்டிக்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தான் இந்த 16 எஸ்ஆர்என்ஏ. ஆர்என்ஏ என்னது? ரிப்போ நியூக்ளிக் ஆசிட். பெரிய ஆர்என்ஏனா ரிப்போ நியூக்ளிக் ஆசிட். அந்த சுமால் போட்டிருக்கான அது என்னது? ரிபோசோனால்னு சொல்லுவாங்க. சுமால் எனக்கு என்ன, சுமால் ஆர் இருக்குல்ல, அது ரிபோசோனால் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அந்த 16 எஸ்ன்றது ஒரு பிரிவு, கோடிங் எண்ணு அப்படின்னு சொன்னால் இது எங்கே இருக்கும்? இது பாக்டீரியாவில் இருக்கும். அதாவது ஒரு செல் கொண்ட உயிரினத்தில் மட்டும்தான் இது இருக்கும். அப்போது இது எதில் இருக்கும்? புரோகாரியாட்டிக் ஃபுல்லாக ஒரு செல் கொண்ட உயிரினம். அதுக்கு நியூக்ளியஸு கவர், இதுக்கு ஜவ்வல், இதில் மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்காது. ரைட்டா? அப்போ அது ஒரே ஒரு செல் கொண்டது. அப்போ யூகாரியாட்டிக்ன்றது மல்டி செல்லுலார். ரைட்டா? நியூக்ளியஸ் இருக்கும். ரைட்டா? இப்போது நல்லா கவனிங்க. இப்போ நம்மளுக்கு என்னது? 16 எஸ்ஆர்என்ஏ இருக்குமான்னு கேட்டால் நம்மளுக்கு கிடையாது. இது யாருக்கு? இன்னும் பிக்கில் போக சொல்கிறேன். நம்மளுக்கு 18 எஸ்ஆர்என்ஏ இருக்கும். 18 எஸ்ஆர்என்ஏ. ஏன்னா நம்ம யூகாரியாட்டிக் ஃபேமிலி, அவங்க புரோகாரியாட்டிக் ஃபேமிலி. ரைட்டா? அப்போது இந்த புரோகாரியாட்டிக்கு தான் இந்த ஜீன்ஸ் இருக்கும். அப்படின்னு சொன்னால் என்னது? இப்போ இந்த பாக்டீரியான்னு பிரிச்சிருப்பான் பாருங்கள். இங்கே நான் காமிக்கிறேன். இந்த புரோகாரியாட்டிக்னு சொல்கிற ஆன்டி டொமைன்ஸ், அது பாக்டீரியா அண்டு ஆர்ச்சையா. அந்த 2 தான் யூனிசெல்லுலார். ரைட்டா? இது என்னது? புரோகாரியாட்டிக். பாக்டீரியா அண்டு ஆர்ச்சையா யூனிசெல்லுலார். அதான் நம்ம யார்? நம்ம யூகாரியாட்டிக் செல்ஸ். ரைட்டா? நம்ம மல்டி செல்லுலார். ரைட்டா? ஆனால் இதில் நியூக்ளியஸ், நம்மளுக்கு நியூக்ளியஸோட இருக்கும், மெம்பரின் இருக்கும். அவங்களுக்கு மெம்பரின் கிடையாது, நியூக்ளியஸ் இருக்காது. ரைட்டா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு வித்தியாசம். அந்த புரோகாரியாட்டிக் 2ஆக பிரிக்கிறான். ஆர்ச்சையான்னு ஒன்றும், பாக்டீரியா ஒன்றும் பிரிக்கிறான். ரெண்டுமே சிங்கிள் செல்லு, ஒரே செல்லில் உண்டானது, மல்டி செல்லுலார் கிடையாது. அதனால தான் அவன் சொல்லியிருக்கான். நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்னது? இதில் வேலை செய்யும். பாக்டீரியாவில் உள்ள 16 எஸ்ஆர்என்ஏனா பாக்டீரியாவில் உள்ள ஆர்என்ஏல உள்ள, ரைட்டா, ஆர்என்ஏல உள்ள 16 எஸ்ன்னு ஜீன்னு சொல்லுவாங்க. நல்லா போட்டு ஜீன்னு நீங்கள் போடணும். சரி, நெக்ஸ்ட். அதை வைத்து தான் பிரித்திருக்கிறார்கள். இந்த 3 அது இருந்தால் அது ஒன்று சிங்கிள் செல், அது இல்லைன்னா நம்ம. ரைட்டா? 18 யூகாரியாட்டிக். ரைட்டா? அதை வச்சு 3 டொமைனாக பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? அந்த 3 டொமைனுக்கு பேர் என்னன்னு பார்ப்போம். த 3 டொமைன் சிஸ்டம் ஆர்ட்ஸ் த டாக்ஸான் டொமைன் ஹையர் தென் த கிங்டம். நல்லா பார்த்துக்கோங்க. டாக்ஸான் அப்படின்னு என்னது? டாக்ஸானமின்னு அர்த்தம். டாக்ஸானமி படிப்புன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? வகைப்பாட்டியலில் டாக்ஸான்னு போட்டிருக்கோம். இந்த வகைப்பாட்டியலில் தானே இதில் வருது. நீ என்னத்தை நீ பிரிச்சிருக்கியோ அதெல்லாம் வகைப்பாட்டியலில் தான் வரும். இந்த கிங்டம் எல்லாம் அதில் தான் வரும், அந்த புத்தகத்துக்குள்ள தான் வரும். இப்போ என்ன சொல்கிறேன் பாருங்கள். இந்த 3 டொமைன் சிஸ்டம், இந்த 3 மண்டல அமைப்பானது, 3 மண்டலம் பிரிச்சிருக்காங்க. கடைசியாக இப்போ தான் பிரிச்சு, அதுக்கு கிங்டம் தான் முதல் லாஸ்ட்டாக பெருசாக இருந்தது. இப்போ இதையும் ஒன்று சொல்லிட்டான். 3 மண்டல அமைப்பானது 3 டொமைன் சிஸ்டம் ஆர்ட்ஸ்னால் சேர்க்கப்பட்டுள்ளது.
இப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான். இந்த 3 மண்டல அமைப்பானது ஆர்ட்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளது. எந்த இடத்துல சேர்ப்பாங்க? அது வேறு. இப்போ டாக்ஸானமின்ற சப்ஜெக்டில் எந்த இடத்துல போய் இதை வைக்கிறது? ஏற்கனவே கிங்டம்னு பிரிச்சுட்டான். அதான் பெரிய லெவலில் இருக்குது. அதுக்கு கீழே தான் எல்லாம் இருக்குது. இதை கொண்டு எங்கே வைப்பான்னு கேட்கும்போது இப்போ தான் சொல்ல பாருங்க, இந்த 3 டொமைன் சிஸ்டம்னா இந்த 3 மண்டல அமைப்பானது ஆர்ட்ஸ்ன்னு சேர்க்கப்பட்டுள்ளது. எங்கே? இந்த டாக்ஸான்னா டாக்ஸானமி இந்த சப்ஜெக்டில் இது சேர்க்கப்பட்டுள்ளது. ஆனால் எந்த இடத்துல சேர்க்கப்பட்டுள்ளது? ஒன்று கீழேயா இல்லை மேலேயா? கிங்கிடத்துக்கு மேலேயா இல்லை கீழேயான்னு பார்த்தா எங்கேன்னு பாருங்கள், டொமைன். இந்த நல்லா பார்த்துக்கோங்க, அந்த 3 டொமைன் சிஸ்டம் இந்த 3 மண்டல அமைப்பானது ஆர்ட்ஸ்னு இணைக்கப்பட்டுள்ளது. இதில் இந்த டாக்ஸானில் இணைக்கப்பட்டுள்ளது, டாக்ஸானமியில் இணைக்கப்பட்டுள்ளது. எங்கே? டொமைன் இணைக்கப்பட்டுள்ள டொமைன் மண்டலம் எங்கே? ஹையர் தேன் த கிங்டம். கிங்டத்துக்கு மேலே அமைச்சிருக்கான். எல்லாத்துக்கும் பெரியது கிங்டம் தான். கிங்டத்துக்கு மேலே தான்டா இதுன்ட்டான். அப்போ இதுக்கு கீழே தான் கிங்டங்கள்லாம், ரைட்டா? இந்த 3 டொமைனுக்கு கீழே எல்லாம் சொல். இது எங்கே பொசிஷன் எடுத்திருக்கு? டாக்ஸானமி என்ற சப்ஜெக்டில் கிங்டத்துக்கு மேலே போய் உட்கார்ந்துருக்கு. த டொமைன் என்பது ஹையர் தென் த கிங்டத்துக்கு மேலே போய் இதை வச்சுருக்காங்க அப்படின்றான். நெக்ஸ்ட்டு, தி சிஸ்டம் எம்பசைஸ் த செப்பரேஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக்ஸ் இன்டு 2 டொமைன்ஸ் அப்படின்னா. அப்போ இந்த அமைப்பானது, ரைட்டா, இந்த அமைப்பு எம்பசிஸ் த செப்பரேஷனை பிரிக்கிறது. எதை பிரிக்கிறது? இந்த அமைப்பானது பிரிக்கிறது. செப்பரேஷனா புரோகாரியோட்டிக் அது 2ஆக பிரிக்கிறது, ரைட்டா? புரோகாரியோட்டிக் சிங்கிள் செல், ஒரே செல்லு தான் இருக்கும், நியூக்ளியஸ் இல்லை, ரைட்டா? அதேமாரி இது இருக்காது, இது மெம்பரின் இருக்காது, ரைட்டா? இந்த சிஸ்டம் இந்த அமைப்பானது எம்பசைஸ்னா வைக்கிறது. அது செப்பரேஷன் ஆஃப் ப்ரோகாரியோட்டிக். அப்போ ப்ரோகாரியோட்டிக்கை 2ஆக பிரிக்கிறது இன்டு 2 டொமைன்ஸ். ப்ரோகாரியோட்டிக்கை 2 டொமைன் 2 மண்டலங்களாக பிரிக்கிறது. அப்போ ஒரு மண்டலம் என்னது? பாக்டீரியா ஒரு மண்டலம். அண்டு ஆர்ச்சியான்றது இன்னொரு மண்டலம். ரெண்டுமே சிங்கிள் செல்லு தான், ஆனால் 2க்கு சற்று வித்தியாசங்கள் இருக்கிறது, ரைட்டா? ரெண்டுமே 16 S சுமால் RNA தான், ரைட்டா? இதுதான் அதில் இருக்கிறது. அண்டு ஆல் யூகரியாட்டிக்ஸ் இந்த 2 மொத்தம் 3 டொமைனில் புரோகாரியாட்டிக்கில் உள்ளது 2 டொமைன் ஆகிப்போச்சு. அதை நல்லா பார்த்துக்க, இந்த சிஸ்டம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பானது எம்பசிஸ் த செப்பரேஷன் ஆஃப் புரோகாரியாட்டிக். இந்த புரோகாரியாட்டிக் என்றும் யூகாரியாட்டிக் என்றும் 2ஆக பிரிச்சிருக்கேன். இப்போ புரோகாரியாட்டிக்கை 2ஆக பிரிக்கிறான், 2 டொமைனா. யூகாரியாட்டிக்கை ஒரே டொமைனாக பிரிக்கிறான், மொத்தம் 3 டொமைன் ஆச்சா? இப்போ புரோகாரியாட்டிக்கு 2 டொமைன் இந்த செப்பரேஷனை பிரிக்கப்படுகிறது. இதை புரோகாரியாட்டிக் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இன்டூ 2 டொமைன்ஸ் 2 மண்டலங்களாக புரோகாரியோட்டிக் பிரிக்கப்படுகிறது. ஒன்று பாக்டீரியா, மற்றொன்று ஆர்ச்சியா, ரைட்? 2 வந்துருச்சா? இப்போ அண்டு ஆல் தி யூகாரியோட்டிக்ஸ் யூகாரியோட்டிக் முழுவதுமாக ஆல் தி யூகாரியோட்டிக்ஸ் ஆர் இருக்கிறது, பிளேஸ் வைக்கப்பட்டுள்ளது. எங்கே? இன்டு த டொமைன் ஆஃப் யூகாரியா என்ற மண்டலத்தில் யூகாரியோட்டிக் செல்கள் அனைத்தும் அங்கு வைக்கப்பட்டுள்ளது. அப்போ 3 டொமைன் ஆயிடுச்சா? இவ்வளோதான், சிம்பிள், ரைட்டா? அதான் சொல்லியிருக்கான். நான் இப்போ பிரிப்பதை வலியுறுத்துகிறது, ரைட்டா? முடிஞ்சது. ஓகே, பாய்.